இன்னைக்கு நம்ம பயணிச்ச இடத்த பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதியம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஆட்டுச்சந்தைக்கு தான் இத பயணிச்சிருந்தோம் நம்ம. இது வியாழக்கிழமை நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம கூட பயணிச்ச கால்நடைகள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி எப்படி இருந்தாங்க, என்னென்ன ரேட்ல, எவ்வளோ ஒரு அழகா இருந்தாங்க அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு 4 குட்டி ஆடு ஒண்ணு ரேட்டு ரொம்ப கம்மியா வந்துருச்சுங்க. அத வீடியோல வச்சிருக்கிறேன். ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க. இது கால்நடைகளோடு பயணம். எங்க இருந்து வரீங்கண்ணே? என்னடா தூத்துக்குடில இருந்தா? எங்கண்ணே? தூத்துக்குடி. தூத்துக்குடில இருந்து வரீங்க. இந்த கிடாய் வாங்கிருக்கீங்க, என்னத்துக்குண்ணே இது? கோயிலுக்காண்டி வாங்கிருக்கீங்க. நல்ல சூட்டிப்பா அழகா இருக்கு பாக்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? 14 ரூபா சொன்னாங்க. 14 ரூபா சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 13 ரூபாய்க்கு. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது 13 ரூபாய்க்கு கட்டுத மாதிரி இருக்கா உங்களுக்கு எதுவும்? கண்டிப்பா கட்டுண்ணே. சரி. வேற இன்னைக்கு சந்திர நிலவரம் எப்படின்னா இருக்கு? வந்தேன் பார்த்தேன் பிடிச்சிருச்சு. பிடிச்சி சரி. ஆனா என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கண்ணே? 1900. 1900. எவ்வளவு ரேட்டு சொன்னாங்க அப்பனா? அதை 2000 ரூபா சொன்னாங்கண்ணே. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சு, அதுக்கு மேல குறைக்க முடியும். சரிண்ணே சரி. ஏன்னா இது பால் மாதிரியா வாங்கிக்கீங்க? அதாவது பால் மாட்டுல பால் இருக்கு, அதுக்காண்டி வாங்கிக்கீங்க. ஆனா இதை வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாங்களே. எப்படி வளர்த்துலாண்ணே? வீட்டுல வளர்த்த அனுபவங்கள் முன்னாடி இருக்குண்ணே. சரி. அண்ணே, அதுக்கு எல்லாருமே குட்டி மரியுமா வாங்கிட்டு போவாங்க. நீங்க என்ன ஒரே ஒரு ஆடை மட்டும் வாங்கி வளர்ப்பு தானே? என்ன வளர்க்கறதுக்காண்டிண்ணே? செனையா இல்ல செனை இல்லாம? செனை இருக்குண்ணே. இது நீங்க இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்துருக்கீங்களா? போனா ஆமாண்ணே. வீட்டுல எத்தனை ஆடு கிடக்குண்ணே? வீட்டுல 10 உருப்படி கிடக்கு. 10 உருப்படி கிடக்கு. என்ன படிச்சிருக்கீங்க போனா? இது நாங்க கம்பா வடிக்கலண்ணே. ஆடுதான் வளர்த்துட்டு இருக்கீங்கண்ணே. சரிண்ணே சரி. என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே? அதை 15 ரூபா சொன்னாங்கண்ணே. 13 ரூபாய்க்கு முடிச்சாச்சு. 13 ரூபாய்க்கு முடிச்சிங்க. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சோம். சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு? நீங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் குட்டி வரத்து கம்மி தானே? வரத்து கம்மி தானே? நான் வரத்து கம்மினா ரேட்டு கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டாங்கண்ணே? விட்டு கொடுக்குமா? ரேட்டு இருக்க கூடிக்கிட்டே இருக்கு. இது எத்தனாவது ஈத்துன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் சொன்னானே. அதெல்லாம் எதுவும் சொல்லல. இது ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு தக்குமானே? கட்டுண்ணே. நம்ம வளர்க்கறதுக்கு சனையா இருக்கு. அதுக்கு தக்கன இருக்குண்ணே. ஆனா என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுச்சுண்ணே இது? இது ஐயா 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 19 ரூபாய். என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க சொன்னது 27 ரூபா சொன்னாங்க. 19 ரூபாய். பரவாயில்லையே, நல்ல விலையை குறைச்சி பார்கெயின் பண்ணி வாங்கிட்டீங்களே. என்ன எத்தனை பல்லுண்ணே இது? ஏரல்ல தட்டுப்பாடுனால கொடுக்காங்க. இந்த விலைக்கு குறைச்சி கொடுப்பாங்க. இல்லனா கொடுக்க மாட்டாங்கண்ணே. ஏரல்ல மழையில எத்தனை பல்லுண்ணே? எத்தனை பல்லு போட்டிருக்கான்? 4 பல்லு போட்டிருக்கு. அப்புறம் இன்னும் பல்லும் கம்மி தானே, வச்சு கூட வளர்க்கலாம். நீங்க வளர்க்கறதுக்கு வாங்குறீங்களா இல்ல வேற கோயிலுக்குண்ணே? ஏன்னா கோயிலுக்கு வந்து ஒரு சில அம்சங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க எதை பார்த்து வாங்கிருக்கீங்க? நல்லா இல்ல, அது ஒச்சம் எதுவும் இருக்கக்கூடாது, திரும்ப கலர் இந்த கலர் தான் வெட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே. உங்க கோயிலுக்கு எப்படி? அது அம்மன் கோயிலுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ரேட்டு பரவாயில்லையாண்ணே? ரேட் எப்படி பரவாயில்லையா? நீங்க மழை தண்ணி இல்லாதனாலதான் அந்த குறைக்க இல்லன்னா கொடுக்க மாட்டாங்க. வளர்க்க முடியாம கொஞ்சம் அப்படி சொல்லிருக்கீங்க. என்ன ரேட்டு வாங்கினீங்க? 15,500. என்ன ரேட்டு சொன்னாங்க அப்படின்னா அவங்ககிட்ட? 16-17 சொன்னாங்கண்ணே. நீங்க அந்த ரேட்டுக்கு தக்குமாயா? இது கட்டுண்ணே. எத்தனை பல்லு கிடாய் இது? 2 பல்லா? 2 பல்லு தானா? எந்த கோயில் கொண்டு போறீங்க? மறந்தல மாடசாமி. அந்த கோயிலுக்கு இந்த செம்பரியாடு தான் கொடுக்கணுமோ? இல்ல, நீங்க வந்து செம்பரியாடு. சரி. வணக்கம். சந்தையிலே அம்சமா ரொம்ப பயங்கரமா அட்டகாசமான ஒரு கிடாய் ஒண்ணு வச்சிருக்கீங்க. சொல்லுங்கண்ணே, என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? 31 ரூபா சொல்லுங்க. 31 ரூபா சொல்றீங்க. 26,000 கேட்காங்க. எவ்வளவு? 26 தான் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 28 ரூபா கொடுப்போம். 28 கொடுப்பீங்க. 6 பல்லு தான். 6 பல்லு தான். இன்னும் பல்லு கூட போடணும். என்ன ரேட்னா ஃபைனல்? 28 ரூபா கொடுப்போம். 28 ரூபா கொடுப்பீங்க. அது குறைஞ்சு கொடுப்பீங்க? அது குறைஞ்சு கொடுப்பீங்க. சரி. 6 பல்லு கிடாய் தான். என்ன வகையை சார்ந்தது? என்ன வகையை சார்ந்தது? கொடியாட்டோட சார்ந்தது தானே? அல்ல, பார்க்க ஒரு தோரணையா அம்சமாவும் இருக்கு. இது என்னண்ணே? இது குரால்ண்ணே. அது என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 13 ரூபா சொல்லுங்க.
10 ரூபாய்க்கு கேட்காங்க. 11 ரூபா கொடுக்கும். 11 ரூபா கொடுத்துருவீங்க. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் எப்படி? சந்தை சுமாரா தான் இருக்கு. சுமாரா தான் இருக்கு. ஆட்டு வரவெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆட்டு விலை கம்மிங்கிறத விட விவசாயம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால வியாபாரம் கம்மியாகுது. அதனால வியாபாரம் கம்மியா. நீங்க ஆட்டு வரத்தெல்லாம் எப்படின்னா இருக்கு? வரத்து பரவாயில்ல. பரவாயில்லண்ணே. பரவாயில்ல. நல்ல பொருள் விற்கத்தான் செய்யுதுண்ணே. நல்ல தெளிவான பொருள், நல்ல பொருள் விற்கும். வணக்கம். என்ன 4 குட்டி ஆடு கொண்டு வந்துருக்கீங்க? ஆமாண்ணே, 4 பொட்டை குட்டினே. 4 பொட்டை குட்டினே. ஆமாண்ணே. குட்டி எல்லாம் பார்க்க அருமையா இருக்கானே. ஆமாண்ணே, காட்டுல மேட்ச் இல்லைன்னா எல்லாம் குட்டி தெளிவா இருக்கும். இல்ல இப்பவுமே பார்க்க அருமையா இருக்கு. எத்தனை மாசம் குட்டினே இதெல்லாமே? இது ஒரு 3 மாசம் இருக்குண்ணே. 3 மாசம் குட்டினே. ஆமாண்ணே. பரவாயில்ல, நல்லா குட்டியை வளர்த்துருக்காடு. ஆமாண்ணே, இறை இருந்தா கூட வளர்த்துருக்கோம். காட்டுல இறை கிடையாது, அதனால கொஞ்சம் மெலிவா இருக்காது. மெலிவா இருக்குண்ணே. ஆமா. எத்தனை பல்லு ஆடுனே இது? பல் நல்லா இருக்குண்ணே. பல் சேர்ந்துச்சு. பல் நல்லா இருக்கு. பல்லு சேர்ந்துருச்சுண்ணே. பல்லு சேர்ந்தாலும் ஆடு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆடு நல்லா இருக்கு. சரி. இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 35 ரூபா சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு? 35. 35? ஆமாண்ணே. ரேட்டு கொஞ்சம் கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு. இல்லண்ணே கரெக்டான ரேட்டு தானா? சரியான. ஒவ்வொருத்தங்க ஒரு கடாயை வச்சுக்கிட்டு 30, 40 இருக்காங்க. நீங்க 4 குட்டி எண்ணிக்கைக்கு 5 உருப்படி ஆச்சு. ஆமாண்ணே. எவ்வளவு? 35 சொல்றீங்க. ஃபைனலா என்ன ரேட்டா கொடுப்பீங்க? 33 விட்டுலாம். 33 விட்டுலாம். அதுக்கு குறைஞ்ச முடியாது. இல்ல, அதுக்கு குறைஞ்ச முடியாது. சரி. 63, 85, 73, 90, 55. 90, 55. ஆமாண்ணே. மக்கள் பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு கேட்டா கொடுங்க. வீட்டுக்கு தான் போகுதுண்ணே இப்போ. ஆமாண்ணே, வீட்டுக்கு தான் போகுது. ஆமாண்ணே. இது விலை இல்லாம வீட்டை பார்த்து போதோ? இல்லண்ணே, நமக்கு பிடிச்சிருந்தது பொருளும், அதனால வீட்டுக்கு வச்சு கொடுப்போம். அதனால கொண்டு போறீங்க. ஆமாண்ணே. கொடுத்துருவீங்களா? அடுத்து இல்லன்னா இங்கே வளர்க்க போறீங்க? சம்சாரி யாரும் கொடுத்துட வேண்டியது. சம்சாரி கேட்டா கொடுத்துட வேண்டியது. ஆமா. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 33 கொடுத்துடலாம். 33 கொடுத்துடலாம். ஆமாண்ணே. நீங்க வாங்கி திரும்ப சேல்ஸ் பண்ணுங்க. ஆமாண்ணே. நல்ல ஒரு பால்குடி மரி வளர்ப்பு மரியா வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே, கொடியாட்டு மரியா பூரா. ஃபுல்லா கொடியாட்டு மரி தானே? கொடியாட்டு மரி தான். என்ன ரேட்டுக்குண்ணே கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா 5 ரூபான்னு கொடுத்துரும் ஒரு குட்டி ஒண்ணு. ஒரு குட்டி 5 ரூபாண்ணே. அது குறைஞ்சு கொடுக்க முடியாதோ? அது குறைஞ்சு கொடுக்க முடியாது. நல்ல குட்டியானே. எல்லாம் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 11 ரூபா சொல்றோம் ஜோடி. ஜோடி 11 ரூபா சொல்றீங்க. 10 ரூபா கொடுத்துருவீங்க. 10 ரூபா கொடுத்துருவீங்க. ஆமா. ஃபுல்லா கொடியாட்டு மரி தானே? பூரா கொடியாட்டு மரி தான். சரிண்ணே. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? இதெல்லாம் ஒரு 3 மாசம் குட்டியா இருக்குமே. எல்லாமே 3 மாசம். 3 மாசம் குட்டியா இருக்கும். இது வளர்க்க எப்படி? நீங்க வாங்கிட்டு போறவங்க வளர்க்கறதுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குங்க? ஏன்னா இது வந்து கொடியாட்டு குட்டியா வளர்த்தா அது ஒரு குட்டி கிட்டியெல்லாம் நல்லா இருக்கும். ஆமா. இந்த முதல்ல என்னைக்கு எடுக்கலாம்? ஏன்னா இது ஒரு 6 மாசம் முதல்ல எடுத்துடலாம். 6 மாசம் முதல்ல எடுத்துடலாம். எல்லாமே கிடாயா பொட்டையா? பூராவே பொட்டை குட்டி தான். பூராமே பொட்டை குட்டி தானே? வாங்குறவங்க வந்து அது போக தன்னோட பெருக்கத்தையும் பெருக்கிக்கலாம். ஆமா, பெருக்கிக்கலாம். ஆமா. செம்பரி குட்டி வாங்கிருக்கீங்களா? வெள்ளாடு குட்டி வாங்காம செம்பரி குட்டி வாங்கிருக்கீங்களா? எதுக்குண்ணே? செம்பரி குட்டி நல்லா வளர்த்தா நல்லா இருக்கும். ஓ, நீங்க வளர்த்துருவீங்கண்ணே? ஆமா. அதனால வாங்கிக்கலாம். இது ஏன் பால் மடி குட்டியா வாங்கிருக்கீங்க? பாலுடி முறையா அந்த பெரிய ஆடு பெருசு வாங்கினா ஆட்டோட நிக்காது, நம்ம பழகாது. இது சிறுசுல இருந்தே பழகினா நம்ம ஆட்டோட நின்றுடும். ஆமா, அதனால அதை வாங்கி. ஆமா. சரி. என்ன ரேட் வச்சுனே? 3000 ரூபா சொன்னாங்க. 2000 ரூபா. 2000 ரூபா வாங்கிருக்கீங்க. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சோ? அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. 1500 ரூபா கேட்டேன். அவர் முடியாது. எத்தனை நாளா இருக்கும் இதெல்லாம்? இது ஒரு எத்தனை, ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் இருக்கும். சரி. இந்த ரேட்டுக்கு தக்குமா? கட்டுவோம். ஆமா. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஒரு 3 ரூபா போகும் அப்படின்னாரு. நான் 2 ரூபா கட்டும். 2 ரூபா. சரி. இது வளர்த்தா எத்தனை நாள்ல இந்த முதல்ல எடுக்க முடியும்? இது நம்ம ஒரு 6 மாசத்துல எடுத்துடலாம். 6 மாசம் எடுத்துடலாம். இது கைத்தீவனம் வைப்பீங்களா இல்ல மேய்ச்சல் முறையில? கைத்தீவனம். அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கீங்களா? பண்ணை மாதிரி வீட்டுல எல்லாமே மருந்து இருக்கு. இல்ல பண்ணை மாதிரி மாட்டு பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல, வீட்டுல இருக்கு. எல்லாமே வீட்டுல தான் வளர்த்துருக்கு. ஹலோ, வணக்கண்ணே. எங்க இருந்து வரீங்க? ஆத்தூர்ல இருந்து வரீங்க. சரி. இது எல்லாமே கிடாய்களா? எல்லாமே கிடாய்களா? இது எல்லாமே கிடாய் தானே? நல்லா வளர்ப்பு கிடா. என்ன ரேட் ஒண்ணு இருக்குண்ணே? சைஸ் வரையா இருக்கு. அது 35. இந்த ஆடு 35? அது 30. இது 30 தானே? இது 35. இது 35. ஆமா. இது 25. இது 25. ஆமா. சரி. 23. இது 25. இது 25. ஓ, சரி. எல்லாமே எத்தனை வருஷத்துக்குள்ள இருக்கும்? எல்லாம் 2 வருஷம் 1 வருஷம் நம்ம அந்த ரேஞ்சில வளர்ப்புக்கிறாங்க.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் தோரணையான கிடா நல்லா கருங்கடாய்களும் அருமையா நல்லா இடைக்கு நல்லா இருக்கும். கோயிலுக்கு நல்லா இருக்கும். நல்ல கருங்கடாய்களும் நல்லா அருமையா வச்சிருக்கீங்க. நல்ல கிடா. இது காய் அடிக்காத கிடா. கிடாய் அடிக்காத கடை. ஆமா. சில ஆளுக்கு கோயிலுக்கு காய் அடிக்காத கிடா கேட்பாங்க. மாப்பிள்ளை கிடாய்க்கும் ஆகும். மாப்பிள்ளை கிடாய்க்குலாம் தோரணை சூட்டான கிடா. தட்டியாச்சும் சீருவான். தட்டியாச்சும் அம்பாட்டி காய்ச்சிடுவான். லேஸ் அப்படின்னா போட்டாச்சுன்னா போதும். கிடா கைக்குள்ள நிக்காது. ஓ சரி. கிடா போட்டாச்சு மத்த எல்லாம் கிடாய் அடிச்சது அப்புறம் எல்லாம் காய் அடிச்சு. மத்ததெல்லாம் காய் அடிச்சு. கோயிலுக்கு வெட்டுறது காய் அடிச்சது வெட்டுவாங்களா? காய் அடிச்சு விட்டாங்க. ஒரு சில காய் அடிக்காது. காய் அடிக்க வெட்டுவாங்க. ஆனா மாப்பிள்ளை கடாய்க்கு இது ஒண்ணு மட்டும் ஆகும். நல்லா இருக்கும் மாப்பிள்ளை. மத்த எல்லாமே காய் அடிச்சு. வியாபாரியானா நீங்க? ஆமா வியாபாரி. இன்னைக்கு கிடாய்களா கொண்டு வந்தீங்க? கிடா வந்து 35 கிடா வேணும். 35 இல்ல கிடாய்களா நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? நாங்க எப்பவுமே கிடா கோயில் குளத்துக்கு வாங்குவாங்க. ரெகுலரா வரும். ஆடுகள் வாங்கி வைக்க மாட்டீங்களா? கேட்கற ஆளுக்கு வாங்கிக்கிறோம். கேட்கற ஆளுக்கு 5,500 ஒரு வளர்ப்பு குட்டி 5,500. அருமையா இருக்கு பார்க்க. 3 குட்டியும் ஒரே தரத்துல இருக்கு. ஒரு குட்டியும் 5 ரூபா 5,500 முடிஞ்சிருக்கு. நல்ல சுத்தமான வேலையாடு, அதுவும் செம்போர் கலருக்காண்டி இந்த ரேட்டு கொடுத்து இந்த குட்டியை வாங்கலாம். வணக்கம். எங்க இருந்து வரீங்க? கங்கை கொண்டான்ல இருந்தா. சரிண்ணே. இது வளர்ப்பு குட்டியா? இது வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்களோ? ஆமா, வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு. இதுக்கு முன்னாடி ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? இருக்கு. ஆடு இருக்குண்ணா. என்ன ரேட்டு வாங்குறீங்க? அதுக்கு இது 5,200 வாங்கி. அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க 7 ரூபா சொன்னாங்க. 7 ரூபா சொன்னாங்க. பரவாயில்ல, குறைச்சு வாங்கிருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு? இப்போ நான் பத்திரமா போயிட்டு இருக்கேன். ஆனா நார்மலா இருக்கு. குட்டி வரது கம்மியா இல்ல கூடயா இருக்கா? குட்டி வரது எப்பவும் போலதான் இருக்கு. எப்போதும் போலதான். அந்த அளவுக்கு ஒரு விசேஷம் ரேட்லாம். சரி. மணி 9 தான் ஆகுது. சந்தை இந்த கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். சந்தைக்குள்ள போய் என்னென்ன குட்டிகள் இருக்கு நீங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க குட்டிகள் வந்து ரொம்ப வரத்து கம்மியா இருக்கு. அதனால 9 மணிக்கே சந்தை வந்து அந்த அளவுக்கு ஆள் இல்லாம காலியாக உள்ள போய் பார்க்கலாம் குட்டிகள் எப்படி இருக்கு அப்படின்னு. சந்தைக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா தார்பாய்கள் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. பழைய பாய்கள், யூஸ் பண்ண பாய்கள் எல்லாம். எல்லாமே குட்டிகள் எல்லாமே இன்னைக்கு வரத்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால குட்டிகள் வந்து விறுவிறுன்னு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில கிடாய்கள் தான் நல்ல பெருசாவும் பார்க்க அழகாவும் இருக்கு. அவ்வளவுதான். சந்தைகள் வந்து இன்னைக்கு கிரௌடு வந்து அந்த அளவுக்கு இல்லை. டக்குன்னு முடியுது சந்தை இன்னைக்கு தான். 9 மணிக்குள்ள சந்தை எல்லாம் முடியுது. ஏன்னா இந்த 9 மணிக்கு இந்த இடத்துல வந்து நிக்க கூட முடியாது மற்ற நாள்லாம். அண்ணன் எப்போதும் தீவன தொட்டி வச்சிருப்பாங்க. ஆனா தீவன தொட்டி வச்சிருந்து எட்டயபுரத்துலயும் புதிய முத்தூர்லயும் கரெக்டா அப்பவும் வந்துருவாங்க. வந்தீங்கன்னா தீவன தொட்டி வாங்கிக்கலாம் அண்ணாட்ட எப்போதுமே. இது எல்லாமே ஒரு வகையான தீவன தொட்டி. ஆனா வந்து 9 அடி 7 அடி அப்புறம் 4 அடி, அந்த 4 அடி சின்ன தொட்டி அது. அதுக்கப்புறம் இது தண்ணி குடிக்க தொட்டிம்பாங்க. அதாவது ஆடு மாடுக்கு தண்ணி நிரப்பி வச்சுட்டா இதுல அதுக்கு தண்ணி அப்பப்போ வந்து குடிச்சுக்கும் அந்த தொட்டி. இது எல்லாமே வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே. அது சைடு எல்லாமே தாய் குட்டிகள் எல்லாமே அங்கங்க இருக்குது, நிக்குது. ஒரு குட்டிகளும் அழகா பார்க்க